ஹேர் கேர் வீட்லேயே நம்ம எப்படிங்க பண்ணிக்கலாம். ஸோ பார்லர் போக டைம் இல்லை, அடிக்கடி போக முடியல, ஹேருக்கான ஒரு நியூட்ரிஷன் விஷயங்கள் என்ன, எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், ஸோ ஹேர் ஸ்பா வீட்லேயே எப்படி நம்ம ரெடி பண்ணலாம். ஹேர் ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய நான் வீட்டில் என்னென்ன நம்ம போடலாம், ஹேர் பேக்லாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எப்படிங்க ஹேரை மெயின்டைன் பண்ணலான்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் சிம்பிளாக பட் எஃபெக்டிவாக எப்படிங்க செய்யலாம், இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா நம்மளுடைய ஹேர் நல்ல சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஸோ வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க, தலைமுடி உதிர்தல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி என்னால் பார்லர் போய் ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ வீட்டில் நீங்கள் வேலைகளை செஞ்சுட்டு இடையில இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. அதுவும் நம்ம ஹேருக்குன்னே நிறைய எபிசோட்ஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இல்லை ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் நம்ம ரெடி பண்ணணும், இல்லை ஹேர் பேக், இல்லை ஹேர் ஃபால்க்கான பேசிக் ரீசன் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த மாதிரியான அந்த பாடி உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் கேர் பண்ணிக்கணும், எல்லாமே நிறைய வீடியோஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களை அடையும். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் கேர் வீட்லேயே நம்ம எப்படிங்க பண்ணிக்கலாம். ஸோ பார்லர் போக டைம் இல்லை, அடிக்கடி போக முடியல, ஹேருக்கான ஒரு நியூட்ரிஷன் விஷயங்கள் என்ன, எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், ஸோ ஹேர் ஸ்பா வீட்லேயே எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன், என்றைக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 2 to 3 hours இதுக்கு நமக்கு தேவைப்படும். நீங்கள் மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இதை சைட்லேயும் செஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த ஹேருக்கான ஒரு ஹேர் ஸ்பா அப்படின்னு சொல்கிறது ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நிறைய பேர் பண்ணுறத தவிர அந்த டைமில் நம்ம பார்லருக்கு போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுப்போம். அப்போ இன்னமும் அதிகமாக தாங்க ஹேர் ஃபால் ஆகும். கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரென்த்தன் ஆகட்டும், நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ வீட்டில் அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய நான் வீட்டில் என்னென்ன நம்ம போடலாம், ஹேர் பேக்லாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எப்படிங்க ஹேரை மெயின்டைன் பண்ணலான்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரலாக வீட்லேயே இருந்தபடியே நீங்கள் எப்படி இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா கற்றாழை. ஸோ பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது, சர்ம பிரச்சனைக்கும் சரி, தலைமுடி பிரச்சனைக்கும் சரி, கற்றாழை ரொம்ப ரொம்ப முக்கியம். குமரினே இதுக்கு பேருங்க. ஸோ இந்த கற்றாழை ஜெல் எடுத்துக்கோங்க, இதை நல்லா வாஷ் பண்ணி ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளாக் சீட்ஸை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிங்கன்னா ஜெல் மாதிரி வரும். ஸோ அந்த ஜெல்லும் இதனோட சேர்த்துக்கோங்க. அந்த ஜெல்லை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கற்றாழையோடு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள், அது. ஸோ சாதம் வடித்த கஞ்சி இதனோட கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்னங்க இதனோட சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் ஒரு சிலர் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாங்க எனக்கு ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி இதனோட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ரூட்லேருந்து இதை அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வெறும் ஹேருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாமல், அது ஒரு ஷாஃப்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் ரூட்டில் ஸ்கேல்பில் படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டவல் நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய டவல் ஹாட் வாட்டரில் முக்கி எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம தலையில், ரொம்ப சூடாக வேண்டாம், ஒரு மைல்டாக ஒரு வார்ம் கண்டிஷனில் இருக்கும்போது தலையை சுற்றி அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 to 15 minutes இப்படியே இருக்கட்டும். சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க, நல்லா ஹேர் ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டாக நம்ம ஒரு கெராட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கெராட்டின் அப்படின்னு சொல்கிறது என்னங்க, நம்ம இன்டர்னலாக சாப்பிடும்போது ஸ்கின்னும் ஹேரும் நல்லாவே க்ளோ ஆகும்.
கெரட்டின் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ்லேயே இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் இருக்குது. ஃப்ரூட்ஸ் நிறையா, அதுக்காக தான் சொல்கிறது சரும பிரச்சனையா, தலைமுடி பிரச்சனையா, விட்டமின் சி இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் சொல்கிறது இந்த ஆரஞ்சு நல்லா சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, லெமன் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு தோல் கூட நம்மளுடைய சருமத்திற்கும் முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா? சரி, ஸோ இப்போ இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் சிம்பிளாக பட் எஃபெக்டிவாக எப்படிங்க செய்யலாம்? இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா நம்மளுடைய ஹேர் நல்ல சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலைகள் எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் ரொம்ப 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 நேச்சுரலாக இருக்கக்கூடியது, கெரட்டின் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது வெண்டைக்காய் என்ன பண்ணுறோன்னா நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். ஸோ ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட சத்துக்கள் எல்லாம் போன பிறகு வெறும் சக்கையை மட்டும் சாப்பிட்றோம். அப்படி இல்லைங்க, ஒரு 4-5 வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வெண்டைக்காயும் செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் மைல்டாக உங்களுக்கு கோல்டு வர மாதிரி இருக்குது, இல்லைங்க எனக்கு தலையில் இதெல்லாம் போட்டால் தலைபாரம் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்டாக இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அடுப்பில் வச்சு லேசாக இதை பாயில் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதனோட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, மீண்டும் கற்றாழை ஜெல் நம்ம சேர்க்கலாம். இல்லை வெந்தயம் அரைச்சி இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயம் அரைச்சதும் இதனோட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கெராட்டின்காக நல்ல இந்த மாதிரி வழுவழுன்னு இருக்கக்கூடிய க்ரீம் தான் அவங்க தலையில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் விட்டு நார்மலாக ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஹீட் வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இது ரூட்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஸோ ஆலோவேரா இருக்குது, வெண்டைக்காய் முழுவதுமாக இருக்குது. உங்களுக்கு அந்த சளி பிடிக்குமா அப்படின்ற தலை பாரம் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ண சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த வழுவழுன்னு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம தலையில் ஸ்கேல்ப்லேருந்தே நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஸோ அந்த தலை முடிக்கு நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஸோ மேலேருந்து கீழ் நோக்கி அப்படியே நீங்கள் வந்து தடவிட்டே வாங்க. ஏன்னா தலையில் நம்ம ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணிட்டோம், ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்ருங்க. மசாஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அந்த மசாஜ் பண்ணும்போது தான் ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இதை வந்து தலையை சுற்றி மேலே நல்லா ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து ஹாட்டாக வார்மாக இருக்கக்கூடிய டவல் வச்சு சுற்றி இது ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு கையில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய சில்கியாக இருக்கக்கூடிய ஹேர் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. தலைமுடி உதிர்தல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி என்னால் பார்லர் போய் ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ வீட்டில் நீங்கள் வேலைகளை செஞ்சுட்டு இடையில இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஒரு 3 hours இதுக்குன்னே மெனக்கெட்டு உட்காரணும்னு இல்லையே. அப்போது நேச்சுரலான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ஹெர்பல் ஹேர் டே எப்படி செய்கிறது, ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது எல்லாமே நம்ம பதிவுகளில் கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்கள். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.